அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹினுடைய பாடத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக முதல் பாடம் நாம் ஏற்கனவே கூறியது போல கிதாபு தஹாரத், தூய்மை சுகாதாரம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தலைப்புகளில் பல பிரிவுகளின் கீழ் முசன்னிஃப் அவர்கள் பஹஸ் செய்கிறார்கள், நமக்கு மத்தியிலே சம்பாஷணை செய்கிறார்கள், நிறைய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதிலே நாம் கடந்த கால பாடங்களை நாம் நிறைவு செய்து விட்டோம். இப்பொழுது 6வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கடைசியாக 5ஆம் பாடத்தில் கிணற்றில் அசுத்தங்கள் விழுவதால் என்ன சட்டங்கள், எவ்வளவு தண்ணீர் இறைக்க வேண்டும், விலங்குகளின் வித்தியாசங்கள், எந்த உயிரினங்கள் விழுந்தால் அதற்கான பிரத்யேகமான சட்டம் என்ன போன்ற முக்கியமான தகவல்களை கடந்த 5ஆம் பாடங்களில் நாம் பார்த்த பிறகு இப்பொழுது ஒரு புதுமையான தலைப்பில் 6வது பாடத்திற்கு கீழ் கிதாபினுடைய தொகுப்பாளர் ஹசன் புலாலி, ஷரண் புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பில் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அல் இஸ்தின்ஜாஉ. அல் இஸ்தின்ஜாஉ. கவனமாக நாம் இதை படிக்கிறோம். அல் இஸ்திஃபால் உடைய அமைப்பில் இருக்கிறது. அல் இஸ்தின்ஜாஉ இது ஒரு மஸ்தர். தமிழ்ல அர்த்தம் சுத்தமாகுதல் என்று நாம சுருக்கமாக போட்டிருக்கிறோம். இஸ்தின்ஜாவுக்கு டெஃபினேஷன் பெரிதாக இருக்கு. நாம சுருக்கமாக சுத்தமாகுதல் அப்படின்னு போட்டிருக்கோம். தன்னை தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுன்னத்தான வழிமுறை தான் அல் இஸ்தின்ஜா. இது சார்ந்த விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் உங்களுடைய துஆவுடைய பரக்கத்தை கொண்டு தொய்வின்றி நடந்து வருகிறது. தொடர்ந்து நடைபெறவும் தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ரகீப் அறக்கட்டளைக்கு உதவி செய்ய விரும்பக்கூடியவர்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. கியூஆர் ஸ்கேனிங் கோடும் உங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. தாங்கள் இந்த ஸ்கேனிங் கோடை பயன்படுத்தி இந்த அறக்கட்டளையின் சேவைகள் தொடர நல்லுதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்தின்ஜாவுடைய பாடத்தை தனி ஃபஸ்லாக தலைப்பிட்டு தொகுப்பாளர் அவர்கள் கூறி வருகிறார்கள். ஃபஸ்லுன் ஃபில் இஸ்தின்ஜாஇ. ஃபஸ்லுன் ஃபில் இஸ்தின்ஜா. சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட பாடம். இஸ்தின்ஜா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், இது சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கிறது. இஸ்தின்ஜா என்பது இஸ்திஃபால் உடைய அமைப்பில் இருக்கிறது. ஆரம்பமாக இதில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய தலைப்புகளை அழகான ரீதியில் தலைப்பிட்டு தொகுப்பாளர் அவர்கள் தருகிறார்கள். ஹுக்முல் இஸ்திபராஇ, தூய்மைப்படுத்துவதின் சட்டத்திட்டங்கள். இங்கே ஆரம்பமாக இஸ்தின்ஜா என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே இஸ்திபரா என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்தின்ஜாவுடைய டெஃபினேஷன் என்ன? இஸ்தின்ஜா என்பது அரபியில் இன்கா உல் மஹல், மனிதனுடைய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதிகளை சுத்தமாக்குதல், தூய்மையாக்குதல். பில் மாஇ அவு பில் ஹஜர், தண்ணீரை கொண்டோ அல்லது சுத்தமான கல்லை கொண்டோ, அவு பிஹிமா அல்லது தண்ணீர் மேலும் கல்லை கொண்டும், இரண்டுமாக. ஒன்று தண்ணீரை கொண்டு, இரண்டாவது வெறும் கல்லை கொண்டு, மூன்றாவது தண்ணீர் மேலும் சுத்தமான கல்லை கொண்டு தன்னுடைய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய பகுதியை சுத்தப்படுத்தி கொள்ளுதல். இதற்கு பேர்தான் இஸ்தின்ஜா என்பதாக சொல்லப்படும். இந்த தூய்மை, இதற்கான பாடங்கள் ஹதீஸிலும் ஃபிக்ஹுடைய கிதாபிலும் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் எந்த மதத்திலும் இவ்வளவு தெளிவாக இந்த தூய்மையை பற்றி பேசப்படவில்லை. இது இஸ்லாத்தினுடைய தனித்துவம். இஸ்தின்ஜாவுடைய பாடமே இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை, சுகாதாரத்தின் உச்சகட்டம்தான். இஸ்தின்ஜாவுடைய வழிமுறையை ஷரியாத்திலே ஃபிக்ஹுடைய கிதாபில், ஹதீஸுடைய கிதாபுகளில் பேசப்படுவது. அப்போ இஸ்தின்ஜாவுக்கு இன்னொரு அர்த்தமும் தருகிறார்கள் லோகத்திலே, அகராதியிலே. கல்உல் நஜாசதி, அசுத்தத்தை பிடுங்கி எடுக்குதல் என்பதும் இஸ்தின்ஜா தான்.
லுகத்தில் இஸ்திஞ்சாவுக்கு விளக்கம் கல்உன் நஜாசா, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை பிடுங்கி எடுக்குதல், அதாவது முற்றிலுமாக சுத்தப்படுத்துதல் என்ற கருத்துப்பட இஸ்திஞ்சா என்ற வார்த்தையை நம்முடைய ஃபுகஹாக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்போ மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதிகளை சுத்தம் செய்வது, அதனுடைய சந்தேகங்களை நாம் நீக்குவது, ஊசலாட்டங்களை நீக்கி முற்றிலுமாக நம்மை நாம் சுகாதாரப்படுத்திக் கொள்ளுதல், இது நம்முடைய இபாதத்தில் நமக்கு மன ஓர்மை கொடுக்கிறது, ஊசலாட்டங்களை விட்டு தடை செய்கிறது. எனவே அந்த வழிமுறைகளை தான் இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹுக்முல் இஸ்திப்ரா என்ற ஒரு தலைப்பு வைத்திருக்கிறாங்க. இஸ்திப்ரா என்றாலும் இஸ்திஞ்சாவுடைய ஒரு வகைதான். பரிஅ என்பதிலிருந்து இஸ்திப்ரா ஆகும். பரிஅ என்பது நீங்குதல், அல் இஸ்திப்ரா என்பது நீங்க தேடுதல், அதாவது அசுத்தம் நீங்க தேடுதல். அசுத்தம் நீங்க தேடுவதின் சட்டம், அதாவது அசுத்தம் தன்னை விட்டு நீங்க தேடுவது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் இங்கே கூறப்பட்டுள்ளன. இப்ப நம்ம இபாரத்துல பார்ப்போமா? எல்ஸமுர் ரஜுல அல் இஸ்திபராஉ ஹத்தா யஸூல அஸருல் பௌலி. எல்ஸமுர் ரஜுல, ஒரு ஆணுக்கு அவசியமாகும். இந்த அலிஃப்லாம் இங்க வர்றதுனால நம்ம ஆண் என்று இந்த இடத்துல குறிப்பிடுறோம். ஆண்களுக்கு, குறிப்பிட்ட பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு அவசியமாகும். லசிம எல்சமு என்பது அவசியமாகும். ஷரிப யஷ்ரபுடைய அமைப்புல இருக்கு. ஆணுக்கு அவசியமாகும் அல் இஸ்திபராஉ, சுத்தப்படுத்தி கொள்ளுதல். இஸ்திபரா என்றால் என்ன? சுத்தப்படுத்தி கொள்ளுதல். எந்த அளவுக்கு தன்னுடைய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய பகுதியை சுத்தப்படுத்துதல் என்றால், ஹத்தா எதுவரை எனில், யசூல நீங்கும் வரை, அசருல் பௌலி சிறுநீருடைய பிரதிபலிப்பு, சிறுநீருடைய துளி நீங்கும் வரை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் ஆண்களுக்கு அவசியமானதாக இருக்கும். யசூல என்பது நீங்குவது, அசர் என்பது பிரதிபலிப்பு, பவுல் என்பது சிறுநீர். யசூலவுடைய ஃபாயில் தான் அசருல் பௌலி. ஹத்தா என்பது யசூலவுக்கு இந்த இடத்துல நசப் செய்திருக்கிறது. வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், ஹத்தாவுக்கு பிறகு அன் நாசிபா, நசபு செய்யக்கூடிய அன் மறைந்திருக்கிறது. அதுதான் இந்த யசூலவுக்கு இங்கே நசபு கொடுத்திருக்கின்றன. சரி, நாம சட்டத்துல பார்க்கிறோம், ஆண்களுக்கு அவசியமாகும் என்ற இந்த வார்த்தை தெளிவுபடுத்துது. இந்த இஸ்திஞ்சாவுடைய விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் மிக கவனமாக, மிக அவசியமாக தன்னுடைய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய பகுதிகளை சுத்தம் செய்வது அவசியமாகும். ஏனென்றால் ஆண்களுக்கு பெண்களை விட ஆண்களுடைய இயற்கை தன்மை, உடல் அமைப்பை அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறார். அந்த இடத்தை தெளிவாக சுத்தப்படுத்தக்கூடிய கட்டாயம் ஆண்களுக்கு இருக்கிறது. எதுவரை அந்த தூய்மையில் கவனமாக இருக்க வேண்டும்? ஹத்தா யஸூல அஸருல் பௌலி, சிறுநீருடைய தன்மை நீங்கும் வரை கவனமாக இருக்க வேண்டும். வயத்மஇன்ன கல்புஹு, அவருடைய இதயம் நிம்மதி அடையும் வரை. யத்மஇன்ன என்பதும் யஸூலவின் மீது அத்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. வயத்மஇன்ன, இங்கேயும் நசபு தான். யத்மஇன்னவுடைய ஃபாயில் கல்புஹு, அவருடைய இதயம் நிம்மதி அடையும் வரை, நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் முழுமையாக சுத்தமாகிவிட்டேன் என்ற உணர்வு தனக்குள் வரும் வரை தன்னை தானே இந்த தண்ணீரை கொண்டோ, இல்லை என்றால் கல்லை கொண்டோ, இல்லை என்றால் இரண்டையும் பயன்படுத்துவதை கொண்டோ தன்னை முழுமையாக சுத்தப்படுத்துவது ஆண்களுக்கு அவசியமாகும். அலா ஹஸ்பி ஆததிஹி, அலா ஹஸ்பி ஆததிஹி, அவருடைய பழக்கத்திற்கு தோதுவாக, அவருடைய பழக்கத்திற்கு தோதுவாக. பழமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளமை இருக்கும், பழக்கம் இருக்கும். தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு சில பழக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இதையும் முஅல்லிஃப் அவர்கள், கிதாபுடைய தொகுப்பாளர் அவர்கள் சில உதாரணங்களை இட்டு காட்டுகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய பழக்கம் எப்படி இருக்கலாம் என்றால், இம்மா பில் மஷி, இம்மா ஒன்றன் கீழ், அதாவது பல விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒன்று இப்படி அல்லது இப்படி அல்லது இப்படி என்ற அந்த தன்மைக்காக வேண்டி இந்த இம்மா என்பது வருது. முதல்ல இம்மா வரும், அடுத்தடுத்து அவு வரும். அப்போ இம்மா பில் மஷி, ஒன்றன் கீழ் நடப்பதை கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சில பேருடைய சிறுநீர் துளி நன்றாக நடந்து விட்டால் அந்த சிறுநீர் துளி முழுமையாக வெளியாயிரும். பில் மஷி, நடப்பதை கொண்டு, கொஞ்ச தூரம் உள்ளேயே கழிவறைக்கு அருகாமையிலேயே நடப்பதை கொண்டு
அவருடைய இதயம் நிம்மதி அடையணும். ஒட்டுமொத்தமாக என்னுடைய அசுத்தம் வெளியாகிவிட்டது என்ற ஒரு நிம்மதி இதயத்துல கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைத்த பிறகு ஒருவேளை அசுத்தம் வெளியே வருகிறது என்றால் அது இவருடைய பொறுப்பு அல்ல, அது உடல் பலகீனம். ஆனால் இயன்றவரை தன்னுடைய பழக்கத்திற்கு தகுந்தாற்போல் அந்த அசுத்தத்தை நீக்குவதில் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஷரியத் இங்கே வலியுறுத்துகிறது. அப்போ ஒன்றன் கீழ் பில் மஷி நடப்பதை கொண்டு, அவித்தனஹ்னுஹை, தனஹ்னஹ அப்படின்னா கனைத்தான், தனஹ்னுஹ் என்பது ஒரு மஸ்தர். அவித்தனஹ்னுஹை இந்த இடத்துல மஷியின் மீது இது அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு, அதனாலதான் இதுக்கு ஜர்ரு கொடுக்கிறோம். அல்லது கனைப்பதை கொண்டு, சில பேர் கொஞ்சம் வேகமா சத்தமாக கனைக்கும் பொழுது அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் துளிகள் இருக்கிறது சீக்கிரமாக வெளியாயிரும். அங்கங்கே இருக்கக்கூடியது வெளியாவதற்கு இந்த கனைத்தல் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே கனைப்பதை கொண்டும் அவர் தன்னுடைய அசுத்தத்தை வெளியாக்கி சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் அவசியமாகும். அவில் இது திஜாகை, அல்லது ஒரு கணித்து சாய்வதை கொண்டு, ஒரு கணித்து ஒரு பக்கமாக சாய்ந்து ஒரு பக்கம் கனத்தை கொடுக்கிறது, வெயிட்டை கொடுக்கிறது, அது மாதிரி ஒரு பக்கமாக சாய்வதை கொண்டும் அந்த அசுத்தத்தை வெளியாக்க தேட வேண்டும். அவ் கைரிஹி, அல்லது இது அல்லாத சில விஷயங்கள், கைகாலை அசைப்பது, ஆடுவது போன்ற விஷயங்கள், தன்னுடைய உடலை கொஞ்சம் அசைத்து கொடுப்பது போன்ற விஷயங்கள் எதுவென்றாலும் கைரிஹி என்று பொதுவாக அவருடைய வளமையின் பக்கம் தள்ளிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளமை இருக்கும். ஆக எப்படியோ அந்த அசுத்தம் சிறுநீருடைய பிரதிபலிப்பு நீங்கும் வரை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் ஆண்களுக்கு அவசியமாகும், கட்டாயமாக இருக்கிறது. அடுத்த விபாரத்தை நம்ம பார்க்கிறோம். வலா யஜூசு லஹு அஷ்ஷுரூஉ ஃபில் வுதுஇ ஹத்தா யத்மஇன்ன கல்புஹு பிஸவாலி ரஷ்ஹில் பௌலி. என்ன சொல்றாங்க? வலா யஜூசு லஹு, அவனுக்கு கூடாது, ஆகுமாகாது. யாருக்கு? அந்த ஆணுக்கு, அந்த உது செய்ய தேடக்கூடியவனுக்கு ஆகுமாகாது, ஜாயிஸ் ஆகாது. என்ன ஜாயிஸா? லா யஜூஸுடைய ஃபாயில் அஷ்ஷுரூஉ ஃபில் வுதுஇ, வுதுவை ஆரம்பிப்பது, வுதுவிலே ஆரம்பிப்பதுனா வுதுவை ஆரம்பிப்பது அவருக்கு கூடாது. பொதுவாக ஷரஅ என்ற ஃபஅலுக்கு பிறகு ஃபீ வர்றதுனால, ஃபீ வரும் பொழுது ஒரு காரியத்தை துவக்க தேடுதல், ஒரு காரியத்தை ஆரம்பித்தல் போன்ற அர்த்தங்களுக்காக வேண்டி இது வரும். ஷுரூஉடைய சிலால ஃபீ வருவது ஒரு வளமை, அதனுடைய முத்தஅல்லிகாக வருவது. அப்போ வுதுவை ஆரம்பிப்பது அவருக்கு ஆகுமாகாது. எப்போ ஆரம்பிக்க கூடாது? வுதுவை ஏன் ஆரம்பிக்க கூடாது? ஹத்தா யத்மஇன்ன கல்புஹு, அவருடைய இதயம் நிம்மதி அடையும் வரை. ஹத்தா இந்த இடத்தில் வரை என்ற அர்த்தத்தில் இருக்கு. அவருடைய இதயம் நிம்மதி, உள்ளம் நிம்மதி அடையும் வரை. என்ன நிம்மதி அடையணும்? பிஸவாலி ரஷ்ஹில் பௌலி, பிஸவாலி நீங்குவதை கொண்டு, ரஷ்ஹ் தெளிப்பு, தெளிப்புகள், அல் பௌலி சிறுநீர், சிறுநீருடைய தெளிப்புகள் நீங்குவதை கொண்டு. சிறுநீர் தெளித்து விடுவது இருக்குல்ல, அப்போ சிறுநீருடைய தெளிப்புகள் நீங்குவதை கொண்டு அவருடைய இதயம் நிம்மதி அடையும் வரை வுதுவிலே ஆரம்பிப்பது அவருக்கு ஆகுமாகாது. தனித்தனியாக சொல்லிட்டோம், சேர்த்து சொல்லிட்டோம். என்ன சொல்றாங்க? ஒரு மனோநிலை என்ன சொல்லணும்னா, முழுமையாக சிறுநீர் துளி வெளியாகி விட்டது என்று நம்முடைய மனசாட்சி சொல்லும் வரை, நிம்மதி அடையும் வரை வுது செய்ய ஆரம்பிப்பது இவருக்கு அனுமதிக்கப்படாது, வுது செய்யக்கூடாது என்பதாக சொல்றாங்க. ஏனென்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்காதவரை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்குவதுதான் ஷரியத்தில் முதன்மை. இதுக்கு அரபில தஹ்லியான்னு சொல்லுவாங்க. தஹ்லியா அசுத்தத்தை நீக்குதல், தஹ்லியா நல்லதை உள்வாங்குதல், சுத்தத்தை உள்வாங்குதல். தஹ்லியா என்பது இல்லாமல் தஹ்லியா என்பது கூடாது. அப்ப தஹ்லியா தன்னுடைய அசுத்தத்தை வெளியாக்குறது தான் ரொம்ப முக்கியம். எனவே அசுத்தம் வெளியாகக்கூடிய விஷயத்துல நிம்மதி ஏற்படாதவரை உது என்ற சுகாதாரமான செயல்பாடுகளுக்கு, சுன்னத்தான அமலுக்கு போகக்கூடாது என்பதாக சொல்லி முடித்துவிட்டு அடுத்த ஒரு தலைப்பை தருகிறார்கள். ஹுக்முல் இஸ்தின்ஜாஇ,
சுத்தப்படுத்திக் கொள்வதின் சட்டத்திட்டங்கள் என்ன, ஹுக்கும், இது ஃபர்லா, வாஜிபா, சுன்னத்தா அப்படிங்கிற ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. இஸ்தின்ஜாவுடைய சட்டம். ஆல்ரெடி நம்ம இஸ்தின்ஜாவுக்கு விளக்கம் கொடுத்ததுனால வரக்கூடிய நேரங்களில் நாம் இஸ்தின்ஜா என்பதை அரபியிலே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தை புரியல அப்படின்னா கொஞ்சம் நீங்க மேலே நோக்கி போனீங்கன்னா அந்த வார்த்தைக்கான தெளிவான அர்த்தம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சுத்தப்படுத்தி கொள்ளுதல் இதனுடைய சட்டம். இதனுடைய சட்டங்களை ஒவ்வொரு நம்பராக கொடுத்து பகுதிகளாக சொல்லுகிறார்கள். அல் அவ்வலு, முதலாவது, வல் இஸ்தின்ஜாஉ சுன்னத்துன் மின் நஜிஸின் யஹ்ருஜு மினஸ் சபீலைனி. வல் இஸ்தின்ஜாஉ சுன்னத், தன்னை முழுமையாக சுத்தப்படுத்துதல் சுன்னத்தாகும், நபி வழியாகும். அதாவது இஸ்தின்ஜா ஏற்கனவே நம்ம சொன்னோம், தண்ணீரை கொண்டோ அல்லது கல்லை கொண்டோ அல்லது இரண்டை கொண்டோ தன்னை முழுமையாக சுத்தப்படுத்துதல் சுன்னத்தாகும். மின் நஜிஸின் யஹ்ருஜு மினஸ் சபீலை, அசுத்தத்தை விட்டு. இந்த மின் என்பதனுடைய தாலுக் கவனமா இருக்கிறோம். இதனுடைய தாலுக் இஸ்தின்ஜாவோட இருக்கு. இஸ்தின்ஜா மின் நஜிஸின், அசுத்தத்தை விட்டு நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். எந்த அசுத்தம்? இந்த நஜிஸ் என்பது மௌசூஃப், யஹ்ருஜு மினஸ் சபீலைன் என்பது ஜும்லா சிஃபத். இரண்டு துவாரங்களிலிருந்து, சபீலைன் என்றால் இரண்டு துவாரங்கள், இரண்டு துவாரங்களிலிருந்து வெளியேறக்கூடிய அசுத்தங்களை விட்டும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் சுன்னத்துன், சுன்னத்தாக இருக்கும். இந்த இபாரத்தை நம்ம விளங்கணும்னா அரபில் எப்படி சொல்லலாம்? வல் இஸ்தின்ஜாஉ மின் நஜிஸின் யஹ்ருஜு மினஸ் சபீலைனி சுன்னத்துன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். இரண்டு துவாரங்களிலிருந்து வெளியேறக்கூடிய அசுத்தங்களை விட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் சுன்னத்துன், நபி வழியாகும், சுன்னத்தான ஒரு அமலாகும். இதை நபியவர்கள் எல்லா அதிகமான காலகட்டங்களில் இந்த இஸ்தின்ஜா என்கிற வழிமுறை நபியவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மாலம் யதஜாவஸில் மஹ்ரஜ, மாலம் யதஜாவஸில் மஹ்ரஜ. மாவுக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாதாம என்ற ஒரு அர்த்தம் வைக்கலாம். லம் யதஜாவஸ் அப்படின்னா கடந்து போகுதல், தஜாவஸ கடந்து போனான், லம் யதஜாவஸ் முலாரி மன்ஃபி. மஹ்ரஜ லம் யதஜாவஸ், இதனுடைய ஃபாயில் எதுங்க? முக்கியமா இங்க கவனிக்கிறோம், மாலம் யதஜாவஸ் உடைய ஃபாயில் நஜிஸ். அந்த அசுத்தம் கடந்து போகாத காலமெல்லாம் எங்கே? அல் மஹ்ரஜ, வெளியாகும் இடத்தை விட்டு அந்த அசுத்தம் கடந்து போகாத காலம் வரை அதை விட்டு சுத்தமாகுதல் சுன்னத்தாக இருக்கிறது. அப்போ வெளியாகக்கூடிய இடத்தை விட்டு அது கடந்து போகாத வரை, ஒருவேளை அது கடந்து போயிருச்சுன்னா கட்டாயம் அந்த இடத்தை முழுமையாக சுத்தப்படுத்துதல் அவசியமாக ஆயிடும். அசுத்தம் வெளியாகி அதே இடத்துல நிக்குது அப்படின்னா அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் சுன்னத். ஒருவேளை வெளியாகிருச்சு அப்படின்னா அந்த இடம் முழுக்க சுத்தப்படுத்திக் கொள்வது கட்டாய கடமை, இல்லை என்றால் ஒது என்பது கூடாது. இரண்டாவது வழிமுறை சொல்றாங்க, ஒருவேளை கடந்து விட்டால் அஸ்ஸானி, இரண்டாவது என்ன? வஇன் தஜாவஸ ஐ தஜாவஸ நஜிசுன், தஜாவஸன் நஜிசு, அந்த அசுத்தம் கடந்து விட்டால், வெளியாகும் இடத்தை விட்டு அந்த அசுத்தம் கடந்து விட்டால், வகான கதர திர்ஹம், மேலும் அது அந்த அசுத்தம் ஆகியிருந்தது கதிர திர்ஹமி, ஒரு திருகத்தின் அளவுக்கு, அதனுடைய தடிப்பம், அதனுடைய அளவு, அதனுடைய அளவை திருகத்தின் அளவுக்கு ஆகியிருந்தான். கதிர என்பது காணவுடைய கபர், அதனால்தான் நசம் கொடுத்திருக்காங்க. திருகத்தின் அளவுக்கு, திருகம் என்பது என்ன? அரபுலகத்தினுடைய பிரபலியமான நாணயம், வெள்ளி நாணயம். தீனார் என்பது தங்க நாணயம். எனவே மார்க்க சட்டங்களை இந்த நாணயத்திற்கு தகுந்தால் போல் விலக்கி சொல்வது அவர்களுடைய வளமை. நம்முடைய ஃபுகஹாக்கள் உள்ளங்கை அளவு என்று நம்முடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள். திர்ஹமுடைய அளவு என்பது உள்ளங்கையில் உட்பகுதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாணயம். அந்த நாணயத்தின் அளவுக்கு அந்த அசுத்தம் ஆகியிருந்தால், ஆகியிருக்கும் நிலையில் சொல்லிக்கலாம், வாவ் ஹாலியாவா வைக்கலாம். நாணயத்தின் அளவுக்கு அந்த அசுத்தம் ஆகியிருக்கும் நிலையில் அது தன்னுடைய வெளியாகும் இடத்தை கடந்து விட்டால் வஜபத் இசாலத்துஹு, அந்த அசுத்தத்தை நீக்குவது அவசியமாகும். பில் மாஇ, தண்ணீரை கொண்டு. இந்த நேரத்தில் சுத்தமான கல்லை பயன்படுத்துவது பற்றாக்குறை, போதாது. மாறாக தண்ணீரை கொண்டு அந்த அசுத்தத்தை நீக்குவது கட்டாயமாகி விட்டது. உடைய ஷர்த்துடைய
ஜசாதான் வஜபத் இசாலத்துஹு பில் மாஇ. அப்போ மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டு அது வெளியேறிவிட்டால் அப்போ கட்டாயமாக தண்ணீரை பயன்படுத்தி ஆக வேண்டும். தண்ணீர் இல்லாமல் அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தவே முடியாது. மூன்றாவது ஒரு முக்கியமான விளக்கம் சொல்றாங்க. அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வ இன் ஸாத, அந்த வெளியாகும் இடத்தை விட்டு கடந்தது மாத்திரமல்லாமல், வ இன் ஸாத, ஒரு திருகத்தின் அளவை விட அந்த அசுத்தம் அதிகமாக இருந்தால், ஜாதவுடைய ஃபாயில் நஜிஸ், அந்த அசுத்தம் அதிகமானதாக இருந்தால், அந்த ஒரு திருகத்தினுடைய அளவை விட தனிப்பட்ட ரீதியில் இந்த அசுத்தம் அதிகமாக இருக்கிறது, அதிகமாக ஆங்காங்கே சிதறி விட்டது, பட்டு விட்டது என்றால் எவ்வளவு அதிகமா இருக்கு? அலா கதிரி திர்ஹமி, ஒரு திருகத்தின் அளவை விட. அலா என்பது விட என்ற அர்த்தத்தில் இருக்கு, செருடு எழுத்து. ஒரு திருகத்தின் அளவை விட அது அதிகமானதாக இருந்தால் உஃப்துரித கஸ்லுஹு, உஃப்துரித மாதி மஜ்ஹூல், ஃபர்லாக்கப்பட்டது, கஸ்லுஹு அதை கழுவுவது, அதாவது தண்ணீரை கொண்டு அந்த அசுத்தத்தை முழுமையாக கழுவுவது. மேல வந்து தண்ணீரை கொண்டு நீக்குவதுன்னு சொன்னாங்க, இங்க என்ன சொல்றாங்க? நல்ல கழுவணும். கழுவுவது ஃபர்லு. ஃபர்லு என்றால் இதை விடுவது அறவே கூடாது. உஃப்துரித, ஃபர்லாக்கப்பட்டது என்றால் அதை விடவே கூடாது. கஸ்லுஹு, அதை கழுவுவது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அது தன்னுடைய இடத்தை விட்டு வெளியேறியது மாத்திரமல்லாமல் ஒரு திருகத்தின் அளவை விட அதிகமாகி போனதால், எனவே கட்டாயமான முறையில் அதை கழுவுவது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. 3 விஷயங்கள் இந்த இடத்துல முசன்னிஃப் அவர்கள் இஸ்திஞ்சாவுடைய சட்டத்திட்டங்களில் தொகுத்து வந்து கொடுத்திருக்கிறார்கள். 3 விஷயங்களை அதனுடைய சட்டத்திலே முசன்னிஃப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய சிறிய தலைப்பு, மா யுஃப்தரது ஐந்தல் இக்திசால். மா யுஃப்தரது ஐந்தல் இக்திசால். இகுத்திசால் என்றால் குளித்தல், ஐந்த என்றால் குளிக்கும் பொழுது. மா இஃப்தரது, எந்த ஒன்று ஃபர்லாக்கப்படும். மா மௌசூல், இவைகள் அனைத்தும் அதனுடைய சிலாவாக இருக்கிறது. குளிக்கக்கூடிய நேரத்திலே என்ன ஃபர்லாக்கப்படுகிறது? எந்த ஒரு விஷயம் ஃபர்லாக்கப்படுகிறது? மா யுஃப்தரது. பொதுவாக சிலாவில் ஒரு தமீர் இருக்கும், அது மௌசூலின் பக்கம் பார்த்து. மேலும் இந்த இஃப்தரது என்ற ஃபேலில் இருக்கக்கூடிய ஹுவ என்ற நாயிபு ஃபாயில் தான் மௌசூலின் பக்கம் பார்த்து மீளுகிறது. குளிக்கக்கூடிய நேரத்திலே எந்த ஒன்று ஃபர்லாக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் தர்றாங்க. وَيُفْتَرَضُ غَسْلُ مَا فِي الْمَخْرَجِ عِنْدَ الِاغْتِسَالِ مِنَ الْجَنَابَةِ وَالْحَيْضِ وَالنِّفَاسِ. وَيُفْتَرَضُ, ஃபர்லாக்கப்படும், ஃபர்லாக ஆக்கப்படும், முலாரி மஜ்ஹூல். கஸ்லு மா, அந்த ஒன்றை கழுவுவது, ஃபில் மஹரஜி, எது வெளியாகக்கூடிய இடத்தில் அந்த அசுத்தம் இருக்குமே, கழுவப்படாமல் இருக்குமே, இந்த இக்திசால், எந்த நேரத்தில் அதை கழுவுவது ஃபர்லாக்கப்படுகிறது? குளிக்கக்கூடிய நேரத்திலே. எதை விட்டு குளிக்க போகிறார்? குளிப்பினுடைய நியத் என்ன? மினல் ஜனாபதி, குளிப்பு கடமையை விட்டும், வல் ஹைதி, பெண்களுடைய மாதாந்திர தொடக்குகளை விட்டும், ஒன் நிஃபாசி, பிரசவ தீட்டுகளை விட்டும் விட்டும் குளிக்கக்கூடிய நேரத்தில். இந்த இக்திசால் என்ற மஸ்தருடைய தால்லுக் தான் இந்த மின்னுடன் இருக்கிறது. இதனுடைய இணைப்பு, இந்த சிலா இக்திசாலுடன் இருக்கிறது. குளிப்பு கடமை, மேலும் பெண்களுடைய மாத தொடக்கு, மேலும் பிரசவ தீட்டு, இவைகளை விட்டும் குளிக்கும் பொழுது வெளியாகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கழுவுவது ஃபர்லாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை முதன்மையாக கழுவிடணும். முதல்ல அதை கழுவிடணும். யாரு யாரு ஜனாபத்தை விட்டு குளிப்பு கடமை, ஹைதுடைய விஷயங்கள், நிஃபாசுடைய விஷயங்களுக்காக வேண்டி அதனுடைய நிறைவில் யார் குளிக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெளியாகக்கூடிய இடத்துல ரத்தங்கள் இருக்கும். அதே போல குளிப்பு கடமையானவர்களுக்கு வெளியாகக்கூடிய இடத்துல விந்து துளிகள் நின்று கொண்டு இருக்கும். எனவே இவைகளை விட்டு சுத்தமாக நினைக்க இவர் குளிக்கிறார். அந்த குளிக்கும் பொழுது குளிப்பதற்கு முன்பே வெளியாகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம், போக்குவரத்து, விந்து துளிகள், அதை முழுமையாக சுத்தப்படுத்துவது யுஃப்தரது, சாதாரண விஷயம் இல்ல, ஃபர்லாக்கப்படும் என்று சொல்கிறார்கள். வஇன் கான மாஃபில் மஹ்ரஜி கலீலா, வெளியாகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று குறைவாக இருந்தாலும் சரியே. வா வஸ்லியா, கானவுடைய ஹபர் கலீலா, வெளியாகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று
கலீலன் குறைவாக இருந்தாலும் சரியே, குறைவோ அதிகமோ ஆனால் அதை கழுவுவது ஃபர்லாக்கப்படுகிறது. அப்ப குளிக்கக்கூடிய இந்த மாதிரி குளிக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல அதை கழுவிட்டு அப்புறமா தான் குளிக்கணும் என்பதாக சுருக்கமாக சொல்கிறார். அடுத்த பாருங்க, சுன்னத்தான விஷயம் சுனனுல் இஸ்தின்ஜாஇ. இஸ்தின்ஜா உடைய சுன்னத்துக்கள், சுன்னத்துடைய ஜமா தான் சுனன். முதாஃபிலே இது சுனனுல் இஸ்தின்ஜாஇ, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதின் சுன்னத்தான விஷயங்கள். எத்தனை வரிசையாக ஒவ்வொரு சுன்னத்தையும் கொண்டு வருகிறார்கள். வரிசையா பார்ப்போமா? அல் அவ்வலு, முதலாவது என்ன சுன்னத்? வயஸ்தன்ஜி, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார். முலாரியான ஃபஅல், அதாவது அல் முபுதலா பிஹி, இந்த இடத்துல ஃபாயில், இந்த இடத்துல இஸ்திக்னா செய்யப்பட்டிருக்கு, தேவையில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் எல்லாத்துக்கும் தெரியும் யார் ஃபாயில். வயஸ்தன்ஜி, அந்த அந்த முஃமின், அந்த பாதிக்கப்படக்கூடியவர், அசுத்தங்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர், எஸ்தன்ஜி, தன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொள்வார். பிஹஜரின் முனக்கின், பிஹஜரின் என்றால் கல்லை கொண்டு, முனக்கின் என்றால் சுத்தப்படுத்தக்கூடிய. முனக்கின் என்ற இஸ்ம ஃபாயில் தன்கியத் என்ற மஸ்தரிலிருந்து வந்தது. தன்கியத் என்றால் சுத்தப்படுத்துதல், முனக்கின் என்றால் சுத்தப்படுத்தக்கூடிய. பிஹஜரின் முனக்கின், சுத்தப்படுத்தக்கூடிய கல்லை கொண்டு. ஹஜர் மௌசூஃப், முனக்கின் சிஃபத், சுத்தப்படுத்தக்கூடிய கல்லை கொண்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார். மனஹ்விஹி, மேலும் அது போல உள்ள கற்களை கொண்டு, கல்லை போன்று இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், ஆனால் அது சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லாத எந்த கல்லை கொண்டும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் கூடாது. வல் கஸ்லு பில் மாஇ அஹப்பு, மேலும் தண்ணீரை கொண்டு வெளியாகும் இடத்தை கழுவது மிக விருப்பமானது, மிக சிறப்பானது. ஏன்? எவ்வளவுதான் கற்களை பயன்படுத்தினாலும் தண்ணீரை போன்ற அசுத்தங்களை நீக்கக்கூடிய அல்லாஹுடைய நிஅமத் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனவே தண்ணீரை கொண்டு கழுவுவது அஹப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தணும். ரொம்ப கட்டாயம் சொல்ல, மிக விருப்பமானது இஸ்ம தஃசீல கொண்டு வராங்க. அஸ்ஸானி, இரண்டாவது சுன்னத்தான விஷயங்கள்ல இரண்டாவது, வல் அஃதலு, மேலும் மிகச்சிறந்ததாகிறது. இது முப்ததா. என்ன மிகச்சிறந்தது? அல் ஜம்உ பைனல் மாஇ வல் ஹஜரி, தண்ணீர் மேலும் கல்லுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பது. அதாவது முதலில் கல்லை பயன்படுத்தி பிறகு தண்ணீரை கொண்டு கழுவுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு தூய்மையான செயல், ஒரு சுகாதாரமான செயல். முதல்ல கல்லு, பிறகு தண்ணி. நல்லா கவனிக்கிறோம். அதான் சொல்றான் பாருங்க, ஃபயம் சஹு, எனவே முதலில் கல்லை கொண்டு அசுத்தங்களை தேய்ப்பார், சுத்தம் செய்வார், தேய்த்து சுத்தம் செய்வார். சும்ம, பிறகு யகுசிலு, அந்த அசுத்தங்களை கழுவி விடுவார், அசுத்தங்களை கழுவி விடுவார். இது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்போ சுன்னத்தான விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இரண்டையும் ஒன்று சேர்க்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக நாம கவனிக்கிறோம், மூன்றாவது பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றாங்க. சுன்னத்தான விஷயங்கள்ல மூணாவது பாயிண்ட் நல்லா பாருங்க. வஸ்ஸாலிசு, மூன்றாவது, வயஜூசு ஐ யக்தஸிர அலல் மாஇ, தண்ணீரின் மீது சுருக்கி கொள்வதும் கூடும். ஐ யக்தஸிர, அன் நசப் செய்து, அலல் மாஇ, யக்தஸிரவின் மீது இணைக்கப்பட்டிருக்கு. தண்ணீரின் மீது சுருக்கி கொள்ளுதல் கூடும், தாராளமா கூடும், தப்பு இல்லை. அவில் ஹஜரி, அல்லது கல்லை கொண்டு வெறும் தண்ணீரை பயன்படுத்துவது அல்லது வெறும் கல்லை பயன்படுத்துவது தாராளமாக கூடும். இது ஒன்றும் ஹராம் அல்ல, ஒன்றும் மக்ரூஹ் அல்ல. ஏனென்றால் இரண்டும் தனித்தனியே சுத்தப்படுத்தும் தன்மையை கொண்டது. அதனால தண்ணீரின் மீதோ அல்லது கல்லின் மீதோ போதுமாக்கி கொள்ளுதல் கூடும். வஸ்ஸுன்னத்து, மேலும் சுன்னத்தான விஷயமாகிறது இன்காஉல் மஹல்லி, அந்த வெளியாகக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. அந்த மஹல், மலம் ஜலம் வெளியாகக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவதுதான் மிக முக்கியமான விஷயமா, சுன்னத்தான விஷயமா இருக்கும். அப்போ வெளியாகக்கூடிய இடம் அசுத்தம் பட்டு இருந்தால் நீங்க எதை கொண்டு போதுமாக்கி கொள்வதும் கூடாது. ஆனால் வெளியாகக்கூடிய இடம் சுத்தமாகிவிட்டால் ஒரு தடவை தண்ணீரை பயன்படுத்துவதோ அல்லது ஒரே ஒரு கல்லை ஒரு தடவை பயன்படுத்துவதும் கூடும். நமக்கு தேவை தண்ணீரா அல்லது கல்லா என்பது அல்ல, மாறாக இன்கா உல் மஹல், வெளியாகும் இடம் சுத்தமாகுவதுதான் இந்த இடத்துல நம்முடைய இலட்சியம், நம்முடைய நோக்கம். எனவே கல்லையோ அல்லது தண்ணீரையோ அல்லது 3 முறை எதுவோ எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் ராபியா, நாலாவது சுன்னத்தை சொல்றாங்க, வல் அதது ஃபில் அஹ்ஜாரி மந்தூபுன்,
கற்களில் எண்ணிக்கை என்பது விரும்பத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. நதப, எந்துபு, மந்தூபு. இஸ்மே மஃபூல், நதபவுடைய இஸ்மே மஃபூல் தான் மந்தூபுன், பிரியமாக்கப்பட்டிருக்கிறது, முஸ்தஹபாக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையை கவனிப்பது, வல்ல அதது எண்ணிக்கையை பார்ப்பது, ஃபில் அஹ்ஜாரி கற்களிலே மந்தூபுன் முஸ்தஹபான விஷயமா இருக்கு. லா சுன்னத்துன் முஅக்கதத்துன், லா சுன்னத்துன் முஅக்கதத்துன், அது உறுதி செய்யப்பட்ட சுன்னத்து கிடையாது. எண்ணிக்கைக்கு இங்க முக்கியத்துவம் இல்லை. இங்கே முக்கியத்துவம் இன்கா உல் மஹல், வெளியாகும் இடத்தை சுத்தம் செய்வதுதான் இங்கே முக்கியமே தவிர எண்ணிக்கை 3 இருக்கணும் 5 இருக்கணும்லாம் இங்க கிடையாது. அது வெறும் முஸ்தஹப்பான ஒரு விஷயமாக அதை பார்க்கப்படுகிறது. எனவே சொல்றாங்க பாருங்க, ஃபயஸ்தன்ஜி பி சலாசதி அஹ்ஜாரின், 3 கற்களை கொண்டு அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார். சலாசத்தி அஹ்ஜார் பி சலாசதி அஹ்ஜாரின், முமையஸ் தமீஸ் இது, அல்லது முதாஃப் முதாஃபி, 2 விதமான தர்கீப் சொல்லலாம். 3 கற்களை கொண்டு அவர் சுத்தம் செய்து கொள்வார். நதுபன், விரும்பத்தகுந்த அடிப்படையில், முஸ்தஹப்பான அடிப்படையில். நதுபன், தாலுடைய சுகூனை கொண்டு, முஸ்தஹப்பான அடிப்படையில். எப்போங்க? இது எல்லாமே ஜஸா முகத்தமா இருக்கு, ஷர்த்து பின்னாடி வந்திருக்கு. இன் ஹசல தந்தீஃபு பிமா தூனஹா, தந்தீஃப் சுத்தப்படுத்துதல், ஹசல கிடைத்து விட்டால், பிமா தூனஹா அதை விட குறைவான ஒன்றை கொண்டு. இதில் ஹா என்ற தமீருடைய மர்ஜா சலாசத் என்பதாகும். அதாவது சலாசத்து அஹஜார், 3 கற்கள். அந்த 3 கற்களை விட குறைவான ஒன்றை கொண்டு தூய்மை என்பது கிடைத்து விட்டார். ஹாவுடைய மீளக்கூடிய இடம் சலாசத்துன் என்பாகும். சுத்தப்படுத்துதல் ஏற்பட்டு விட்டால், கிடைத்து விட்டால், அப்போ 3 கற்களை கொண்டு தன்னை சுத்தப்படுத்துவது, இஸ்திஞ்சா செய்வது, அது முஸ்தஹபு தான். முஸ்தஹபா தான் அது பார்க்கப்படுது, அது சுன்னத்தா இல்லை. ஏன்? ஒரு கல்லை கொண்டு இங்கே சுகாதாரம் தூய்மை கிடைத்து விட்டதால் நம்முடைய இலட்சியம் இன்கா உல் மஹல். அந்த இன்கா உல் மஹல் இந்த இடத்தில் கிடைத்து விட்டதால் தாராளமாக ஒரு கல்லையும் போதுமாக்கிக் கொள்ளலாம், 2 கல்லை கொண்டும் போதுமாக்கிக் கொள்ளலாம், தேவைப்பட்டால் 3 கல்லையும் பயன்படுத்தலாம். இங்கே தேவை 3 அல்லது 5 என்பது அல்ல, மாறாக அந்த வெளியாகும் இடம் சுத்தமாக வேண்டும். அல்ஹம்துலில்லா, சுன்னத்தான விஷயங்கள் 4 சுன்னத்துகளை பார்த்தோம். இன்னும் சில முக்கியமான இஸ்திஞ்சா சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் இன்ஷா அல்லாஹ் தொடராக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வருவார்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்